அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெயக்குமார் சார் இதில் பேப்பர், அதாவது அளவீடுல நாங்கள் பரிமாணங்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, சர்வதேச அலகு அல்லாதது. ஓகே, இலகுவான கேள்விகள் தான். அதில் முதலாவது கிலோகிராம். கிலோகிராம் எதிர சர்வதேச அலகு? திணிவின் சர்வதேச அலகு. மீட்டர். மீட்டர் தூரத்தின் சர்வதேச அலகு அல்லது நீளத்தின் சர்வதேச அலகு. செகண்ட் சிம்பிள் எஸ், அது நேரத்தின் சர்வதேச அலகு. எம்பியர் ஏ, அது மின் ஓட்டத்தின் சர்வதேச அலகு. ஐந்தாவது சிம்பிள் கே, அது கிலோவை குறிக்கும். அதாவது கிலோகிராமுக்கு முன்னுக்குள்ள கே, அந்த கே தான் பிடிவந்தி. ஆகவே அது கிலோ முச்சைக்கு, அது ஒரு அலகு அல்ல. ஆகவே அதுதான் விட. அது கேபிட்டல் கே இருந்துச்சுன்னா அது கெல்வின், அது ஒரு சர்வதேச அலகு. எதிர வெப்பநிலையும் சர்வதேச அலகு கெல்வின். செல்சியஸ் அல்ல, கெல்வின் தான் வெப்பநிலையும் சர்வதேச அலகு. செல்சியஸும் கெல்வினும் எவ்வளவு வித்தியாசம்? 273. அது கூட பார்க்கலாம், இது இல்லை தேவையில்லை. ரெண்டாவது அதிர்வெண்ணின் பரிணாமம். அதிர்வெண் என்ன? மீடிரன். அதில் பரிணாமம் கேள்வி. அதிர்வெண்ட அளவு ஹெர்ட்ஸ். ஆக முதலாவது போடுவீங்களா? இல்லை, நான் கேட்டீங்கன்னா பரிணாமம். செகண்ட் மைனஸ் ஒன்னும் அதில் அழகு தான். ஏ அதிர்வெண், அதாவது மீடிரன் என்ன? அலைவு காலம். 1/, அலைவு காலம் மீடிரனாக இருக்கும். ஆகவே T-1 நேரத்தின் அலைவு காலம் என்ன? நேரம் தானே, நேரத்தின் தலைக்கு. ஆகவே நேரத்துக்கு பரிணாமம் T. ஸோ T-1. ரெண்டாவது விடு. மூணாவது பின்வரும் பௌதிக கணியங்களில் எது இரு அடிப்படை கணியங்களின் சேர்க்கையினால் ஆனது? மூணாவது கேள்வி. பரப்பு. பரப்பு நீளத்தின் வர்க்கம். அது என்ன பரப்பா இருந்தாலும், வட்டத்தின் பரப்பா இருந்தாலும் எப்படி? πr வர்க்கம். பை அது ஒரு பரிணாமம் மற்றது. ஆர் வர்க்கம். அது சதுரத்தின் பரப்பளவுன்னா எல் வர்க்கம். முக்கோணத்தில் ஹாஃப் LH. ஆக LH நீளத்தின் வர்க்கமாக இருப்பது LH அல்லது எல் வர்க்கம், ஆர் வர்க்கம். நீளத்தின் வர்க்கம் இருக்கிறதால அது ஒரு நீளம் சொல்றது ஒரு அடிப்படை கணியம். ஆகவே பரப்பு வராது. மூணாவதுக்கு 1 வராது. ஏன்? பரப்பு வராது. 2 மின் ஏற்றம். மின்னேற்றம் Q சமன் IT சொல்றது. இது நீங்க படிச்சிக்க மாட்டீங்க. இந்த சமன்பாடு படிச்சிருந்தாலும் இதோட மெயின் எப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பீங்க, எலக்ட்ரிசிட்டியில பார்க்கலாம். மின் ஓட்டம்னா என்னன்னா, ஓரளவு நேரத்தில் கொண்டு செல்லப்பட்ட மின் ஏற்றம் மின் ஓட்டமாக இருக்கும். அதாவது I சமன் Q/T ஆக தான் இருக்கும். ஐக்கு தான் நாங்கள் வரை இலக்கணத்தில் சமன்பாடை படிப்போம். அதுக்கு ஒரு Q சமன் IT ஆக இருக்கும். I என்ன? மின் ஓட்டம். மின்னோட்டம் ஒரு அடிப்படை கணியம். T நேரம், அதுவும் ஒரு அடிப்படை கணியம். Qக்கு நாம பரிணாமம் பார்த்தோம்னா IT ஆக இருக்கும். இதுதான் மின் ஏற்றத்தின் பரிணாமம். சரி, இதுல 2 அடிப்படை கணியம். ஆகவே 2வது சரி. மூணாவது எல்லாத்தையும் எடுக்க தெரியுதா? மின் ஓட்டம். மூணாவது மின்னோட்டம் ஒரு அடிப்படை கணியம் வராது. நாலாவது என்ன? திணிவு. மூணாவது கேள்வி இல்ல, நாலாவது விசை. விசை என்ன? F சமன் ma. இதுல 2 வருதுன்னு போடுறது இல்லை. நம்ம F பரிணாமம் எப்படி? அதாவது விசையின் பரிணாமம் mLT-2. திணிவு R மடங்கு LT-1. R மடங்கு என்ன? வேகத்தின் கீழ் நேரம், வேக மாற்றத்தின் கீழ் நேரம்.
ஆக LT மைனஸ் 2 ஆக இருக்கும். இதுல 3 அடிப்படை கணியம் இருக்கிறதால வராது. அஞ்சாவது என்ன? தடை. தடைக்கு நாம எப்படி பார்க்கலாம்? தடைக்கு V சமன் IR நீங்க O லெவல்ல படிச்சதுதான். நாங்க விட எடுத்துட்டோம் ரெண்டாவது. தடை ஏன் வராதுன்னு பார்ப்போம். P சமன் VI. இதுல நாங்க P என்ன? பளு தர மின் ஓட்டம் மின்னழுத்தம் பெருக்கமாய். இந்த இடத்துல நாம எப்படி பார்க்கலாம்? V வெட்டி விட்ட ஏன்னா மின் அழுத்தத்துக்கான இன்னொரு கோவை கண்டு மின் அழுத்தத்துக்கு நமக்கு கோவை தெரிஞ்சிச்சுன்னா பரிணாமம் தெரிஞ்சிச்சுன்னா ஆரே இலவா கண்டணும். ஏன்னா R7 VOவா ஐயா இருக்கு. நாம V காண்றதுக்கு P சமன் VI வச்சு நாங்க எடுக்கிறோம். இது ரெண்டையும் வச்சு நாங்க ஒரு சமன்பாடு எடுக்கிறதுனா P சமன் I ஸ்கொயர் R ஆக இருக்கும். இந்த சமன்பாடு இதுல இருந்து எடுக்கலாம். இது டைரக்டாவும் படிக்கிறது தான். P அப்ப R கான சமன்பாடு என்ன? R சமன் P ஓவர் I ஸ்கொயர் ஆக இருக்கும். இப்ப R இன் பரிணாமம் வந்து என்னவாக இருக்கும்? P T ட பரிணாமமும் 1 over I ஸ்கொயர் தாகவும் இருக்கும். பரிணாமமாக P ட பரிணாமம் எப்படி பாருங்க? P என்ன? பளு சக்தி, சக்தியின் கீழ் நேரம் பளு. சக்தி என்ன? வேலை. சக்திக்கும் வேலைக்கும் ஒரே பரிணாமம் அலகு. ஒரே பரிணாமம் அலகு. ஓ ஜூல் தானே. சரி வாக எப்படி? சக்தி என்ன? F சமன் MA. F சமன் MA இது விசைக்கு, சக்திக்கு விசை தர தூரம். விசை என்ன? M LT மைனஸ் 2 ஆக இருக்கும். இது விசை. அதை நாம தூரத்தில் பெருக்கினா சக்தி L வர்க்கம். அதை நேரத்தில் பிரிச்சா T மைனஸ் 1 T மைனஸ் 2 ஏற்கனவே இருக்க அதை நேரத்தால் பிரிக்க போறோம். ஆகவே இந்த 2 வந்து 3 ஆக மாறும். எப்படி எடுத்துக்கணும் சார்? எல்லாத்துக்கும் பாடம் பண்ணி வச்சுக்கல, சமன்பாடுகளை வச்சுதான் ஒவ்வொரு இதையும் நாங்கள் கட்டி எடுக்கணும். ஓவர் I ஸ்கொயர். ஆருக்கான பரிணாமம் என்னவா இருக்கும்? ML வர்க்கம் T மைனஸ் 3 இன்டு I மைனஸ் 2 ஆக இருக்கும். I மைனஸ் 2 ஆக இருக்கும். அவர் இதுல வந்து அடிப்படை கணியம் எத்தனை வந்தீங்க? திணிவு ஒரு அடிப்படை கணியம், நீளம் ஒரு அடிப்படை கணியம், நேரம், மின்னோட்டம் 4 அடிப்படை கணியம் வந்திருக்கு. ஆகவே வராது. அவை முதலாவது பரப்பு வந்து ஒரு அடிப்படை கணியம், மின் ஏற்றம் 2 அடிப்படை கணியம். அதுதான் கேள்வி. ஓகே. மூணாவது மின்னோட்டம் ஒரு அடிப்படை கணியம், விசை 3 அடிப்படை கணியம், MLT மைனஸ் 2, தடை 4 அடிப்படை கணியம். ஓகே. நாலாவது கேள்வி, பின்வரும் பௌதிக கணியங்களில் அடிப்படை கணியம் அல்லாதது. ஓகே. அடிப்படை கணியம் 7 இருக்கு. அந்த 7 இல்லாததை பார்த்தா சரி. நீளம் ஒரு அடிப்படை கணியம் தான். விசை நீளம் ஒரு அடிப்படை கணியம், மின் ஓட்டம் ஒரு அடிப்படை கணியம், நீளத்தின் பரிணாமம் என்ன? L, மின்னோட்டத்தின் பரிணாமம் I, மூல். மூல் வந்து அடிப்படை கணியமா? பதார்த்தத்தின் அளவு தான் மூல். பதார்த்தத்தின் அளவு தான் மூல். ஆகவே மூல் வந்து ஒரு அடிப்படை கணியம் என்றா இல்லை. நாலாவது திணிவு ஒரு அடிப்படை கணியம், நேரம் ஒரு அடிப்படை கணியம். நேரத்தின் அலகு செகண்ட். அதே மாதிரி பதார்த்தத்தின் அளவின் அலகு வந்து மூல். ஆகவே இது வந்து மூல் வந்து ஒரு அலகு, அது கணியம் அல்ல. ஆகவே மூணாவது தான் விட தெளிவான ஆன்சர். மூல் தான் ஆன்சர். அஞ்சாவது பின்வருவற்றில் எது அடிப்படை கணியத்தை குறிக்கவில்லை? அடிப்படை கணியத்தை குறிக்கவில்லை. ஓகே. பௌதிக கணியத்தை அடிப்படை பௌதிக கணியத்தை குறிக்கவில்லை. விசை அதை கேள்வி நாலாவது மஞ்சள் நூறு படிக்கிறது. பின்னர் பௌதிக கணியில் அடிப்படை கணியம் அல்லாது குறிக்கவில்லை. ஓகே. ஒரே கேள்வி தான், கிடைகள் வேறு வருகிறது. அஞ்சாவது விசை ஒரு அடிப்படை கணியமா? இல்லை. விசை அடிப்படை கணியமா? நாங்கள் படிக்கிற 7 என்னன்னா நீளம், நேரம்,
தூரம், நீளம், நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு, நேரம் செலுத்தணும், திணிவு, வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு. ஓகே, எல்லாம் தெரியுது. 7 நீளம், நேரம், திணிவு. திணிவு இப்போ இதில் வந்து விசை வந்து ஏழையும் தருங்கன்னு கேட்க போறது இல்லை. ஆகவே நான் பாடமாக்கவில்லை. சரி, அப்ப விசை வந்து ஒரு அடிப்படை கணிம் அல்ல, மின்னோட்டம் ஒரு அடிப்படை கணிம், வெப்பநிலை ஒரு அடிப்படை, ஒளிர்வு செறிவு அது ஒளிச்செறிவு வேற, ஒளிர்வு செறிவு. ஒளிர்வு செறிவு வந்து ஒரு அடிப்படை கணியம், தீனிவு ஒரு அடிப்படை கணியம். ஆகவே 5வது ஃபர்ஸ்ட் ஆன்சர். 6வது பின்வரும் தூரங்களை அளவிற்காக பயன்படுத்தப்படும் சில அலகுகள் ஆகும். மில்லிமீட்டர். கேள்வி என்ன? பின்வரும் செயல்பாடுகளில் எது மிக பெரியதும் மிக சிறியதுமான அலகுகள் குறிப்பிடுவது? மிக பெருசது மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர். போடும் 6வது. 4 புறம் 3 புறம் 6 வருதுன்னு யோசிக்கக்கூடாது. நாங்கள் அதெல்லாம் சும்மாவே செஞ்சுட்டோம். என்ன மில்லிமீட்டர், 10⁻³ மீட்டர். இப்ப தூரத்தின் வந்து அடிப்படையான எஸ்ஐ அலகு என்ன? தூரத்துல மீட்டர். மீட்டர் தான் தூரத்தின் அடிப்படை, தூரத்தின் எஸ்ஐ அலகு. ஆனா திணிவின் எஸ்ஐ அலகு என்ன? கிராம் அல்ல, கிலோகிராம். குழம்ப கூடாது. தூரத்துக்கு வந்து நாங்க மீட்டர் தான் சொல்லுவோம், கிலோமீட்டர் இல்லை. ஆனா நிறை திணிவுக்கு வந்து நிறை இல்லை, திணிவுக்கு வந்து கிலோகிராம், கிராம் அல்ல. அது ரெண்டும் சில நேரம் குழப்பம். கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸையும் போட்டு குழப்பறாங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன பகுதி தான். சில பலர் நான் 6வதுல குழம்பின பார்க்கிறேன். நம்ம இதை வந்து பார்ப்போம்டா. 6வது என்ன? மில்லி மீட்டர். 10⁻³ மீட்டர் தான் மில்லி மீட்டர். பி என்ன? மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் 10⁻⁶. 10⁻⁶. நானோ தான் 10⁻⁹. மைக்ரோமீட்டர் 10⁻⁶. சி ஆங்ஸ்ட்ரோம். 10⁻10 மீட்டர். ஆங்ஸ்ட்ரோம் இது வந்து ஆரை, இதுல அணுக்களின் ஆரைகள் அளக்கிறேன். ஆங்ஸ்ட்ரோம்ல தான் அளக்கிறேன். இதுல அப்படின்னு கெமிஸ்ட்ரியில படிக்கலாம். ஒளியாண்டு. ஒளியாண்டு வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆண்டுல உள்ள ஒளி சென்ற தூரம் வரும். நான் அதை எடுப்போம். எப்படி ஒளிட வேகம் எவ்வளவு? வேகம் S7 UTன்னு சொல்றது. வேகம் தர நேரம் வந்து இடப்பெயர்ச்சியை தரும். அப்ப SU ஒளிட வேகம் என்ன? 10⁻³ 10 இல்ல 36 336 10⁻³ 10 ஒளியின் வேகம் படிச்சது தானே. ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் ஒளியின் ஒளியின் வேகம் சிறிய வேகம். அது ஆண்டாள் வருவது பெரிய பெருமானம். சரி, டி தெரியல, நான் பார்த்து சொல்றேன். ஒளியில வேகத்தை மறந்த ஆள் நான். வேகத்தை மறந்து விட்டேன். ஒளியின் வேகத்தை மறந்து விட்டேன். கிலோமீட்டர் 13 மீட்டர் தான் கிலோமீட்டராக இருக்கு. இதுல சின்ன பெருமானம் எது? ஐன்ஸ்டைன். அதுவும் தெரியும். ஓகே, சின்னது. பெரிய பெருமானம் பார்த்தா 1 கிலோமீட்டர் ஆகும். இல்லாட்டி இப்படியும் ஆண்டு ஒளியிட வேகம் எவ்வளவு பெருசு, அதே ஒளி ஆண்டு கிடையா. இந்த நேரத்துக்கு வந்து ஒரு ஆண்டுல உள்ள செகண்ட போடுவோம். அவங்க ஒரு பெரிய ஒரு பெருமானமாக தான் இருக்கணும். பெருசு 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 அவங்க பெரிய பெருமானம். ஆகவே தான் பெரிய பெருமானம், இது சின்ன பெருமானம்.
முறையை கேட்குறாங்களான்னு சொல்றோம். சேர்மானங்கள் எது மிக பெரியதும் மிகச்சிறு பெரியது எது? டிசி விட வந்து 4. ஒளியாண்டுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஒளிய பாட்டு ரைட். ஒளியிட வேகம் தெரிஞ்ச சரி தானே, மிச்சத்தை நாம் கண்டுருக்கோம். ஒளியிட வேகம் வந்து 3/18. கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துச்சு, அது யோசனையில வரல. மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் செகண்ட் -1. ஆண்டில் உள்ள செகண்டை பார்ப்போம். ஒரு ஆண்டுல வந்து எத்தனை நாட்களுக்கு? 365. சரி, ஓகே. தர அப்போ 365 நாள் இது. 365 நாள்ல எத்தனை மணித்தியாரம் இருக்கு? 24 மணித்தியாரம். 24 மணித்தியாரம். ஒரு மணித்தியாரத்துல எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள். 60 நிமிடத்துல 60 செகண்ட். சரியா? பாப்போம். இது வேகம் சரி. 365 நாள், ஒரு நாள் 24 மணித்தியாரம். 24 மணித்தியாரத்துல 60 நிமிடம். ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட். செகண்ட் விட வரப்போது மீட்டர்ல வரும். பெருக்கேளுமா பார்ப்போம். 18 1 2 10 3 தர 365 24 6 6 36. இது வந்து நாம் 6 3 24 4 24 6 6 6 4 நான் எப்படி இருக்கலாம்? 3 தர 4 12 3. சரி, ரைட். இதையும் 6 போடலாமே. 4 365 2 பிரிக்கணும். 65 130 7 730 தர 10. இதுல ஒரு 6, இது 6, இதுல ஒரு 6 6 4 மடக்கு தர 10 10 மீட்டர். விளைச்சா இப்படி செஞ்சது இப்படின்னு செய்ய தேவையில்லை. 6 4 மடக்கு எத்தனை பார்க்கதான் வேணும். 6 36 36 கிடைக்கணும். 6 36 3 மிச்சம். 18 3 21. இதில் அரைவாசி 3 21க்கு 16 வந்து 8 108 6 9 2 1. இது வந்து 6 4 மடக்கு பெருக்கணும். இது 73 பெருக்கணும். விட கண்டா இருக்கு. விட காணவில்லை. பெருக்கி போட்டு விட்டுனே. கல்லில் அடிப்போம். மடக்கையில் பார்க்கலாம். பாருங்களே 12 தர 96 12 96 தர 73. அண்ணளவாக 946 தர 10 2 13 13 மீட்டர் வரும். ஒருக்கா சரியான்னு பார்ப்போம். சரியா? இது நான் இங்கே வச்சு விட எடுத்தது. சின்ன பிள்ளைகள் எதுவும் இருக்கலாம் போல. பார்ப்போம். ரைட். அடுத்த 7 அது தேவையில்லை. ஒளியாண்டு பெருசாகிக்கும் தெரியும் தானே. இந்த 7வது கேள்வி செஞ்சு பார்த்த விடைகளை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும். பார்ப்போம். மடக்கையில் சுருக்கி கல்குலேட்டர் பாவிக்காமல். 7வது வளிமண்டல அமுக்கம் 10 மீட்டர் நீரின் உயரத்திற்கு சமனாகும். இனி நீரின் அடர்த்தி 13 எனின் வளிமண்டல அமுக்கம் யார்? வளிமண்டல அமுக்கம் நாம் பொதுவாக ரசத்துல தான் அளக்குறேன்.
அது எத்தனை என்கிட்ட கேட்டுறாங்க. ஒரு ஏடிஎம் தெரியும் 20. ஓகே சரி. 7வது நாம் ரசத்தை நாம் எப்படி அழைப்போம்? 30 கொஞ்சம் சும்மா திரிக்கிறோம். இதை வச்சுக்கிறேன். சரி இதையும் கிடைமட்டுமே ரைட். ஓகே சும்மா தீர்வோம். ரசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீராக இருந்தால் திரையூர் வந்து இப்படி இருக்கும். சரி நான் வந்து கிடையாக கீழே மற்ற பழக்கமான அவங்களுக்கு பிறையூர் கீழே சொல்லி கீழே இந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கும். இது வந்து வெற்றிடம், ஏதோ ஒரு வெற்றிடம்னு சொல்லுவாங்க. வெற்றிடம் வெற்றிடமாக இருக்கும். அப்போ இது என்ன? நீராக இருக்கும். இது ஃபுல்லாக நீராக இருக்கும். நீரோ ரசம் எந்த பதார்த்தமோ அந்த பதார்த்தம். இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம இந்த இடத்துல பைன்னு சொல்ற வளிமண்டல அமுக்கம் இருக்கும். இந்த இடத்துல வெற்றிடம் தானே, இதுல வந்து வளிமண்டலம் இருக்கிறதாலதான் வளி அமுக்கம் ஏற்படும். வெற்றிடத்தால அமுக்கம் ஏற்படுத்தல. இது வந்து எச்னு ஒரு உயரம் எச். ஆகவே கிடைமட்டத்துல வந்து அமுக்கங்கள் சமன். ஓய்வுல இருக்கிற பதார்த்தத்துக்கு, ஓய்வுல இருக்கிற பாய், இந்த புள்ளிக்கும் அமுக்கம் சமனாக இருக்கும். எனது ஒரு கிடைமட்டம் தானே. ஆகவே பை சமன், பைனா வளிமண்டல அமுக்கம், பை சமன் h rho g, h rho g ஆக இருக்கும். இது என்ன? h வந்து இதுல நீளம், இது வந்து என்ன? பாய்களோட அமுக்கத்தை பார்க்கிறதுக்கான ஒரு சமன்பாடு தான். இதுவும் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம் சில நேரம். சரி ஓகே படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பை சமன் என்ன? வளிமண்டல அமுக்கம் h rho g வந்து நம்ம இந்த சமன்பாடு. பை சமன் என்ன வரும்? இவங்க 10 மீட்டர் சொல்றாங்க பைக்கு, அதாவது எச்சுக்கு பெருமானம் சொல்றாங்க 10 மீட்டர். 10 மீட்டர் நீருண்டாக 10 மீட்டர். மீட்டர் தானே, ஓகே அழகு மாற்றம் இல்லை. ரோ வந்து எத்தனை? 10 மீட்டர் 10 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓகே அழகு போடாது, எஸ்ஏ அழகு இருக்கிறதால நாங்கள் அழகு போடாது. ஜி வந்து என்ன? 10 இருக்கும். ஜி என்ன? வளிமண்டல அமுக்கம் தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். தந்த இதில் போடணும், தராட்டி 10 போடணும். ஏழாது தரல, அது வந்து சிலர் மரக்கட்டுன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. இதை வந்து எத்தனை? 15 பஸ்காலாக இருக்கும். ஏன்னா அமுக்கம் தானே, ஆக 15 பஸ்காலாக இருக்கு. ஆக ஏழாவது விட வந்து என்ன? 10 ஜிகா பஸ்கல், 10 ஜிகா பஸ்கல். இந்த இடத்துல என்ன இது காண தெரியுதான்னு பார்க்கல. இவங்க வந்து அழகு இல்லை, அழகு காண்றதுல எப்படி இருக்கிறாங்க நீங்க பாக்குறாங்க. 15 வந்து ஜிகாண்ட என்ன? மெகா. இந்த 16 ஜிகாண்ட 19 மெகா. 16 ஜிகா 19 கிலோட 13. அப்ப 19 தானே, 19 ஜிகா. 15 வரணும்னு எத்தனை போடணும்? 10 sin 4 19 பஸ்கா எழுதலாம். 19 என்ன? 10 sin 9 வந்து நானோ, 19 ஜிகா. ஆக இதோட மறுபடியும் சொல்லி இதே ஆன்சர் எடுக்கிறது இல்லை. 10 sin 4
ஜிகா பஸ்கல். இந்த அலகு மாற்றம் பிழை பெறுற பலர் இருக்கிறாங்க, அதை இப்பயே தெளிவாக படிச்சுக்கணும். ஆகவே 7வது விடை 10/4 ஜிகா பஸ்கல். 3வது ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா 4வது ஆன்சர் 14 ஜிகா பஸ்கல். ஆனால் இது பார்த்தீங்கன்னா -4 தான் இருக்கும். அது மைனஸ் வந்து மறைச்சிக்க மாதிரி. 3வது தான் ஆன்சர் 10/4 ஜிகா பஸ்கல். ஓகே, அடுத்த 8வது கேள்வி. ரோ அடர்த்தியும் வி வேகத்தையும் குறிக்குமாயின் ஹாஃப் ரோ வி ஸ்கொயரின் கோவையின் அலகு. இது வந்து மெக்கானிக்ஸ் படித்தார்கள் அழகா போடுவாங்க. பஸ்கால் இந்த விட எடுப்பாங்க. மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தா படிக்கடியும் அங்கே எடுக்கும். எப்படி இருக்கும், எப்படி எடுக்கலாம், அலகுகளை வச்சு எடுக்கும். ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மெக்கானிக்ஸ்னு 2வது பாடத்தில் படிப்போம். எப்படின்னா 8வது கேள்வி பேரலின் தேற்றம் மெக்கானிக்ஸின் கடைசி பகுதி. இப்பதான் உங்களோட சீனியரை படிச்சிருப்பாங்க. உங்களோட சீனியர் இப்பதான் அந்த பகுதி படிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு வருடம் அல்லது ஒரு 10 மாதம் 8 மாதங்கள் கிட்ட நீங்க படிக்கிறதுக்கு. ஹாஃப் ரோ ஸ்கொயர் பேரலின் தேற்றம். அவர் என்ன சொல்றாருன்னா P சம half rho b square சக rho g h சொல்றது ஒரு மாறிலி. k ஒரு மாறிலி. p ன என்னத்தை சொல்றாங்க? இது p ம் rho, இது வந்து rho. p ன என்ன? அமுக்கம். அவ அமுக்கத்தோட எது கூட்டுப்பட்டாலும் அந்த கூற்ற பெருமானம் வந்து அமுக்கம் தான் நிற்கும். ஆகவே இது ஒரு அமுக்கமாக இருக்கும். ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் வந்து ஒரு அமுக்கம். அமுக்கத்தின் அலகு வந்து பஸ்கால். ஆகவே 1வது விடை தெளிவாக போடுவாங்க. யாரு இது படிச்சிருந்த இந்த சமன்பாடு தெரிந்திருந்தால். இந்த சமன்பாடு தான் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாம எப்படி செய்யறோம்? நாம ரோன்னா என்ன? ஹாஃப். இதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. அது ரோ வி ஸ்கொயர். அவங்க இதுதான் தந்திக்கிறாங்க. எங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். ரோண்டா அடர்த்தி, வீண்டா பேரும், அவ்வளவு தெரியும். ரோண்டா என்ன? ஹாஃப். ஹாஃபுக்கு வந்து பரிணாமம் இல்லை. நாங்கள் பரிணாமம் படியே போவோம். ஹாஃபுக்கு வந்து பரிணாமம் இல்லை. ரோண்டா என்ன? திணிவிக்கு அடர்த்தி. அடர்த்தின்னு என்ன? திணிவிக்கு கணவு. ஆகவே ml-3 இருக்கும். வேகத்தின் வர்க்கம். வேகம் என்ன? Lt-1. வேகம் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். Lt-1 இருக்கும். அதன் வர்க்கமாக இருக்கு. நாங்கள் இதை எடுத்தோம்னா L கணம் L-3 இருக்கு. L வர்க்கம் T-2. இது வந்து டிரெக்டாக சொல்லி போட்டுடலாம். இது L வர்க்கம். ஆகவே L-1 தான் வருது. இப்போ தான் ஃபெஸ்ட். ஸோ மெதுவாக உங்களுக்கு சொல்லி போவேன். ஒரு கட்டத்தில் ஸ்பீட் ஆகும். நீங்களும் சரியாக வர நேரம், நீங்களும் பிக்கப் ஆகி வார நேரம் நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். இதோட அழகு என்ன? பார்ப்போம். இதில் அளவு வச்சு நாம எப்படி பார்க்குறோம்? கிலோகிராம் மீட்டர் -1 டி. பரிணாமத்தை வச்சு எப்படி அளவு காட்டுறேன்? எப்படி காணலாம்? சரி, நான் வெட்டி பார்ப்போம். 3வது ஆன்சர் வருமானா? வராது. சரி, 3வதுல 5வது ஆன்சர் வராது. ஏன்? கிலோகிராம் மீட்டர் -1 மீட்டர் -3. ஓகேவா? 5வது ஆன்சர் வராது. 5வது வராது. 4 3 2 1. ஃபர்ஸ்ட் அமுக்கம் வரலாமா? தெரியாது. மீட்டர் -3 வரலாம், ஜூல் வரலாம், பிட்ஸ் வரலாம். எது எப்படி பார்க்கலாம்? திணிவு மீட்டரால் பிரிக்கிறாங்க, தூரத்தால் பிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் சமன் எம்ஏ T-2 இருக்கு. வே ரைட். திசையின் கீழ் பரப்பு
விசைக்கு பரப்புகள் ஓகே. இது நாங்கள் எப்படி எடுக்கலாம்? இந்த சமன்பாடு நம்ம இப்படியே எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு ஹாஃப் தேவை தானே, ஹாஃப் ஆகிட்டோம் தேவை. ஹாஃப் இருந்தாலும் இல்லாட்டியும் அழகு வந்து மாறக்குறையிலே ரோட என்ன திரும்பிக்கு கனவளவுக்கு நாங்கள் வீண்டு போடாமல் எல் காணாமல் போடலாம். வேகம் எல் டி மைனஸ் பண்ணி வர்க்கம் ஆக இருக்கும். அதுதான் இது. சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் லேசாக செஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. என்ன rho v square, half rho v square, half rho v square, rho திணிவின் கீழ் கனவளவு. வேகம் சரி, ரைட் ஓகே. சரி, திணிவின் கீழ் கனவளவு தானே. கனவளவு நான் வந்து வி இப்படி போடுறேன். இப்படி போட்டா கனவளவு. வேகத்தின் வர்க்கம் தானே. ரைட், இப்படி போடுறேன். இது வேகத்தின் வர்க்கம். விசைனா என்ன? விசைனா திணிவு தர ஆர்மன் F7 எம்மையாக இருக்கும். இந்த இடத்துல விசையை நம்ம எப்படி உருவாக்கலாம்? வேக ஆர்மோன்கள் எடுத்தோம்னா நாம அது விசையாக்கலாம். வேகத்துக்குள்ள வந்து வேகத்தை நேரத்தால் பிடிக்கலாம். ஆகவே எம் ஏ டாட் டி டாட் பி over where. अब இது m अब இது என்ன f விசையாக இருக்கு. ft ஓகே, அது தேவை. ft னா இந்த மாற்றம் அதான் குழப்பாம. இந்த வேகத்துக்குள்ள ஒரு நீளம் இருக்கு. நீளம் தர செகண்ட் மைனஸ் 1. இதான வேகம். இந்த டீம் வெட்டுப்பட்டு கேன்சல் ஆகும். என்ன FL என்ன? சக்தி. சக்தியின் கீழ் கனவளவு. என்ன? சக்தியின் கீழ் கனவளவு ஜூல் மீட்டர் மைனஸ் 3. அப்படி இருக்குதா? அப்படி இல்லை. அப்ப ஜூல் வராது. ஜூலை செகண்டால பிரிச்சாதான் வெட்ஸ். வெட்ஸும் வராது. ஒன்றும் ரெண்டுக்கும் தான் டவுட். மீட்டர் மைனஸ் 3. ரைட், ரெண்டாவது ஆன்சர் எப்படி? நியூட்டன் மீட்டர் மைனஸ் 3. இதுல ஜூல் மீட்டர் மைனஸ் 3. அது ஜூலும் நியூட்டனும் சமனானா இல்லை. ஆகவே ரெண்டாவதும் வராது. ஆகவே முதலாவது ஆன்சர். எடுக்க எப்படி எடுத்தேன்? இப்படியே சமன்பாடு வந்து இது ஜூல் மீட்டர் செகண்ட் மைனஸ் 3 எடுத்துட்டேன். அதுலேருந்து நான் எப்படி பஸ்காலுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே நான் மதிப்பு பஸ்கால் எப்படி வரும்? விசையின் கீழ் கனவளவு. விசையின் கீழ் பரப்பேன். இது வந்து என்ன? எல் கணம் தானே. எல் கணமாக இருக்கும். இதில் வந்து எல் வர்க்கமாய்
ஆகவே இது வந்து ஒரு பஸ்கால பெருமானமே ஏனென்று விசையின் தர நீளம் எல் கணமாக இருக்க இந்த எல் வந்து இந்த எல்ல வெட்டுப்பட்டதுன்னா எல் வர்க்கமாகும் விசையின் கீழ் பரப்பளவு வந்து அமுக்கமாக இருக்கும் ஆகவே அமுக்கத்தின் பரப்பளவு அளவு வந்து பஸ்காலாக இருக்கும் ஆகவே 8வது வந்து முதலாவது விட எடுக்கலாம் தானே கொஞ்சம் குழப்பி அடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் 9 பின்வற்றின் அமுக்கத்தின் அலகை குறிக்காதது 2வது பஸ்கால் குறிக்கும் நியூட்டன் மீட்டர் -2 குறிக்கும் EMP சிங்கிள் பரப்புண்டு ஜூல் மீட்டர் -3 இப்போ நாம் கண்டோம் குறிக்கும் கிலோகிராம் மீட்டர் -1 ஓகே 1 தேர்ட் அல்லது 5வது ஆன்சர் ஆகிக்கும் எதுன்னு பார்ப்போம் விசை என்ன விசையின் கீழ் பரப்பு தானே mLT-2 ஆக இருக்கும் பரப்புக்கு L வர்க்கமாக இருக்கும் ஆகவே mL-1 T-2 ஆக இருந்துச்சுன்னா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 ஆக இருக்கும் இப்படி பார்த்தோம்னா குறிக்காதத கேள்வி 3வது வரும் 3வது வந்து குறிக்காததான கேள்வி ஆகவே 5வது விட எதுக்கு 9வது கேள்விக்கு தெளிவாக பாருங்கன்னா